Welcome to Nitha's Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். சோ எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியா இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு கோவில் போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்துட்டு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து மீஷோல வாங்கியிருந்தேன். மீஷோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்றேன் என்னன்ட்டு. ஸோ வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரெஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் கோவில் போகும்போது அந்த கோமாரியம்மன் கோவில் நினைக்கிறேன், அந்த கோவில் வந்து நான் போட்டிருக்கும் போது நிறைய பேர் கேட்டிருக்கேன். கோமாரியம்மன் கோவில் இல்லை, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், அங்கே தான் வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் டைம் வேர் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு லுக்காக நல்லா இருந்தது. பட் என்னன்னா ரேயான இந்த மாதிரி காதி காட்டன் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு உங்களை விட ஒரு சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு போகிறது நல்லது. இல்லாட்டி என்னென்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகும், அது வந்து நமக்கு ஒன் டைம் மட்டும் தான் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு டிசைன் எதுவுமே இருக்காதுங்க. ப்ளைனாக எல்லோ கலரில் அங்கங்கே வந்துட்டு அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ட்ரெஸ்ஸு குவாலிட்டி எல்லாமே நல்லா. அவாக்கு என்னென்னா ஆஃப்டர் வாஷ் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி ஆகிடுது ட்ரெஸ், அது மட்டும்தான். மற்றபடி நம்ம போடுறதுக்கு வீட்டிலலாம் இருக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா வசதியாகவே இருக்குது. பேக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு, பேண்ட் வரும், ஷால் வராது. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு க்ளோஸ் நெக்காக போட்டு பழக்கமாக இருந்துச்சு, இந்த ட்ரெஸ் வந்து செட் ஆகாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா டீப் வீவாக வருது, இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வீவ் வருது. ஸோ க்ளோஸாலாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இல்லை என்ன போடுவேன், எனக்கு வந்துட்டு அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். பேண்ட்டு டாப் வந்துடும், நடுவில் வந்துட்டு ஒரு லைன்ஸ் மாதிரி போகுது, அதில் பட்டன்ஸ் மாதிரி வச்சு நம்ம கொடுக்குறோம். ஸ்லீவ் போட்ட ஸ்லீவ் இருக்குது, ஸ்லீவில் வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு பேட்டர்ன் ஒர்க்லாம் கொடுத்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கும். 430 சம்திங் அந்த ரேட்டு தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன், கொஞ்சம் ரேட்டு கூட இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கோடு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்துட்டு பேக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க, மொபைலு நம்ம பைசெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி டாப் வந்துட்டு நம்மளுடைய நீக்கு கீழே வரைக்கும் போகுது. ஸ்லிட் வந்துட்டு நமக்கு கிடையாதுங்க, சும்மா அப்படியே நமக்கு ஒரு டாப் குர்த்தி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதாங்க, நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனில் பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. இது வந்துட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, 2 செட்டு வாங்கி கொடுத்தாங்க இதே மாதிரி ஜார்ஜெட்டில். எனக்கு வந்துட்டு ஜார்ஜெட் குர்த்தி ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வாங்கின சைஸ் விட அது அப்படியே இருக்கும், எப்பவுமே மாறாது. நம்மளா குண்டானாதான் உண்டு, அது போட முடியாமல் போகும், பட் அது வந்துட்டு அப்படியே இருக்கும். காட்டுற எல்லா குர்த்தியுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு அதை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த குர்த்தி வந்துட்டு ஃபுல் பிளாக்ல இருக்கும், ஃபுல்லாக வரும், ஃப்ளோர் எந்த கிடையாது, நம்மளுடைய அந்த கணு காலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், அவ்வளோதான். ஸ்லீவ் வந்துட்டு நமக்கு ஃபுல் ஸ்லீவாக இருக்கும், பட் அந்த கேதரிங் மாதிரிலாம் வராது. இந்த இடத்த விட வந்துட்டு இந்த நமக்கு ஸ்லீவ் முடிஞ்சது, இங்கே லைட்டாக நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுவே நல்லா இருக்குங்க. ஆனால் என்னன்னா, நான் வந்துட்டு மீஷோ ஆப்பில் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, வாங்கியாச்சு, அது வேறு ரிட்டர்ன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு நமக்கு ஷாலுமே கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்க்கு கூட வந்து நமக்கு துப்பட்டா வரும், பேண்ட் எதுவுமே வராது, துப்பட்டா மட்டும் நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். துப்பட்டா வந்துட்டு இந்த டாப் மாதிரி அப்படியே தான், இந்த கார்னரில் இந்த மாதிரி நமக்கு டிசைன்ஸ் மாதிரி லேஸ் மாதிரி வருது. அதுக்கப்புறம் பிளாக்ல ஃபுல் ஃப்ளார், நல்லா பெரிய பெரிய பூக்கள் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் வாங்கின சைஸ் வந்துட்டு அப்படி தான் போட்டுட்ருக்கேன். இன்னும் லைட்டாக ஒரு மாதிரி லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் எதுவுமே ஃபிட்டிங் எதுவுமே பண்ணலை. ஏன்னா செட் மாதிரி வரும், ஒரு குர்த்தி ஒரு ஷால்மே நமக்கு வந்துடுது. இது கூட நம்ம வந்துட்டு பிங்க் பிளாக் அந்த மாதிரி ஏதாவது லெகின் போட்டு நம்ம பேர் பண்ணலாம். நெக்கில் வந்துட்டு நமக்கு நல்லா கொஞ்சம் ப்ராடாக வரும், பின்னாடி நமக்கு நாட்டுமே கொடுக்குறாங்க. நாட்டு வந்துட்டு நல்லா டிசைனாகவே வரும், நான் உங்களுக்கு காட்டுறது பின்னாடி நமக்கு அந்த மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பிளாக் கலர் காமிச்சு இல்லையா, அது கூட தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ்மே நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபுல் ஒயிட்டுங்க, ஃபுல் ஒயிட் வரும். அங்கங்கே நமக்கு இங்கே ஒரு லேயராக வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கலரில் மட்டும் நமக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், எதுவுமே இருக்காது. அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேட்சிங்காக நமக்கு வந்துட்டு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிங்க் கலரில் நல்ல ஒரு மல்டி கலர் இருக்கிற மாதிரி, பிங்க் கலர் ஹைலைட் பண்ணிவிட்டு நல்லா மல்டி கலர் இருக்கிற மாதிரி நமக்கு ஷால் கொடுத்துருக்காங்க. ஷாலுடைய
இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஒரு சுங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்துட்டு அந்த டாசல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷாலை விட இது வந்துட்டு நல்லாவே நமக்கு லென்த்துங்க, நல்ல பெரிய ஷால் இது. இங்கே பாருங்க, லாஸ்ட்டாக சிவன் கோவில் போயிருந்தேன், ஏகாம்பரேஸ்வரர் கோவில். அப்போ வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஒயிட் வேணாக்கா, ஒயிட்டு போட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஒயிட் தான் வேர் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ஒயிட் வந்து நம்மளுடைய அந்த நேர்மறை ஆற்றலை அப்சர்வ் பண்ணும். கோவிலெலாம் போகும்போது நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த கலர் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒயிட் வந்துட்டு ஒரு டிவைனான கலர்னு சொல்லலாம். நம்ம போட்டு போகிறது தப்புனும் கிடையாது. அது வந்துட்டு அப்படியே காலப்போக்கில் மாறிடுச்சு. பர்டிகுலர் பர்சன் தான் வந்துட்டு ஒயிட் போடணும், நம்மளாம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அது மாதிரி கிடையாது, ஒயிட் போடலாம். நமக்கு வந்துட்டு இது செட்டாகவே வந்துடுது. ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்குமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட் வந்துட்டு பா கொடுத்துருக்காங்க, பேக்லேயுமே பா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம எப்பவுமே ரவுண்டு வி அது மாதிரி போட்டு பா வந்துட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த குர்த்தி தாங்க. இதுவுமே வந்துட்டு ஜார்ஜெட் தான். மோஸ்ட்லி இது இப்போ இந்த கப்பல் ட்ரெஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வேர் பண்ணியிருப்பாங்க. இது நான் எப்போ எடுத்தது, ஒரு 2-3 months இருக்கும். நாங்கள் பிஃபோர் வந்துட்டு திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லையா, அப்போ கோவிலில் போய் போடலாம், ஏன்னா க்ரீன் வந்துட்டு முருகருக்கு உட்கார்ந்தது இல்லையா, அங்கே போய் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு பிளான் பண்ணி எடுத்திருந்தேன். நானும் க்ரீனில், அப்புறம் அவங்க வந்துட்டு க்ரீன் வேஸ்டி க்ரீன் ஷர்ட் அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேராக போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது எடுத்திருந்தாங்க. இதுவே ரேட்டு கம்மி தான், 350-370 சம்திங் ரேட் தான் இருந்தது. நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த் ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி ஜார்ஜெட்டில் இந்த மாதிரி ஃப்ளோர் லென்த்து டாப்லாம் வந்துட்டு போட ரொம்ப பிடிக்கும். நல்லா கொஞ்சம் அழகாக நம்ம எடுத்து காட்டும், ஒரு மாதிரி டீசென்ட் லுக்கில் அழகாக எடுத்து காட்டும். அந்த மாதிரி டாப் போட்டு ஃப்ளோர் லென்த்தில் நம்ம டாப் போட்டுட்டு இந்த மாதிரி ஒன் சைடில் வந்துட்டு நம்ம ஷால் வந்து இப்படி போட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குர்த்திக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் குர்த்திங்க. இது நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஃப்ளோர் லென்த்து டாப். இதுக்கு வந்துட்டு அங்கங்கே பிங்க் கலரில் நமக்கு அந்த பேட்ச் ஆஃப் போய் கொடுத்துருக்காங்க. லைட்டாக அங்கங்கே வந்துட்டு கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. இதுக்கு அப்படி கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் பாந்தினி டிசைன்ஸில் நமக்கு ஷால் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஷால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த பாந்தினி டிசைன்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இந்த ஷாலுக்காகவே இந்த டாப் எடுத்துன்னு சொல்லலாம். ஸோ ஷால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஷாலுக்கு அந்த கார்னரில் வந்துட்டு நமக்கு இந்த லேஸ் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்கிட்ட அழகாக டிசைன்ஸ் இருக்குது. நல்லா ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்து மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பிங்க்கு கோல்டெல்லாம் கலந்த மாதிரி மிரர் ஒர்க் இருக்குது. பேக் சைடு பிளைனாக தான் வரும். பேக் சைடு கொஞ்சம் தூக்கி ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி நமக்கு நெக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். பட் நல்லா எலகண்ட்டாக இருக்குது போடும்போது. பால் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக பால் வந்துட்டு இந்த ஸ்லீவ் கிட்ட இங்கேருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ். இது பாடி ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த பால் ஒர்க் வந்து அங்கங்கே 1-2 இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிளாக நல்லா எலகண்ட்டாக அழகாக இருக்கும். இதுவே நமக்கு நம்மளுடைய கணுக்காலுக்கு மேலே வரும். காட்டன் மெட்டீரியல் தான். நான் வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணவே கிடையாது, அதாவது ஆர்டர் பண்ணவே கிடையாது. XXL வாங்கியிருந்தேன் இல்லையா, வாங்கி ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு ஆஃப்டர் வாஷ் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிவ்யூவே கொடுக்குறேன். எனக்கு இங்கே நல்லாவே டைட் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு, ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. ஃபுல் பிளாக்காக வரும். அங்கங்கே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேசல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இந்த பாம் வச்சு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஷால் எப்படியோ அதே மாதிரி தான் டாப்புமே ஃபுல் பிளாக்கில் கீழே மட்டும் நமக்கு வந்துட்டு இந்த டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பம்பாம் கொடுத்துருக்காங்க. ஷால் நல்ல ஒரு லென்த்தியாக தான் இருக்கும். ஷாலில் அந்த 4 கார்னர்லுமே நமக்கு இந்த மாதிரி பம்பாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிளாக்காக இருக்கிறதுனால எங்கேயுமே போட முடியலங்க, வீட்லேயும் போட முடியல. ஏதாவது விளக்கெல்லாம் ஏற்றும் போது இது கொஞ்சம் பிளாக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருக்குது. எங்கேயாவது நாங்கள் ஃபேமிலியாக வெளியிலலாம் போகும்போது மட்டும்தான் இதை வந்துட்டு நான் வேர் பண்ணுவேன். மற்றபடி கோவிலாக இதை கண்டிப்பாக நான் போட்டே போக மாட்டேன். இது வந்துட்டு 3/4 ஸ்லீவ். நல்லா நமக்கு அந்த முட்டி வருது இல்லையா, முட்டிக்கு மேலே வரும். அந்த ஸ்லீவ்லையுமே நமக்கு வந்து இந்த பம்பம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ரவுண்ட் நெக்கு. பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா பேக்லேயுமே ரவுண்ட் நெக்கு தான். அவ்வளோதான்.
போடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். கஃப்தான் மாடலில் நல்ல ஒரு ரெட் கலர், நம்ம முட்டி வரைக்கும் தான் வரும் இந்த டாப்பு. ரெட் கலரில் நல்ல கான்ட்ராஸ்ட்டு, நமக்கு ரெட் வித் ஒயிட் வந்து எப்போவுமே அந்த காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருச்சு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸ்லீவ் வந்துட்டு நமக்கு கொடுக்கல, இந்த கஃப்தான் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு அப்படியே க்ளோசிங்கில் வரும். நமக்கு சைடு வந்துட்டு ஓப்பனில் வரும், சைடு வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. நல்ல ஒரு மாதிரி தொலைன்னு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் போடுறது நல்லா வசதியாக இருக்கும். இதுக்கு ஃப்ரண்ட்டில், அதாவது முன்னாடி வந்து நமக்கு இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இல்லை, அப்படியே நம்ம விட வேண்டியது தான். அதுவே கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக தான் இருக்கும். அவ்வளோதான். பாடி வந்துட்டு ஃபுல் ரெட்டாக கொடுத்துட்டு இந்த கஃப்தான் வரும் இல்லையா, அங்கே மட்டும் அந்த பெரிய லேஸ் மாதிரி இந்த ஒர்க் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாடியில் லைட் ரெட்டு ப்ளஸ் ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு அங்கங்கே இந்த ஃப்ளவர் இருக்க மாதிரி ஒரு 5 ஃப்ளவர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், லேஸ் வருது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஜார்ஜெட் தான். நான் மோஸ்ட்லி வாங்கினது எல்லாமே ஜார்ஜெட் தான். இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தது. லாஸ்ட்டாக நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். லாஸ்ட்டில் ஒரு 3-4 ஷார்ட்ஸ் பிஃபோர் முன்னாடி போட்டது தேவிப்பட்டினம், அங்கே நாங்கள் வந்துட்டு நவகிரக கோவில் போயிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் வந்துட்டு இதை போட்டிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஆப்வியஸாக நம்ம மீஷோ தான். ஸோ ரேட்டு, குவாலிட்டி எல்லாமே, அஃபோர்டபிலிட்டி எல்லாமே வந்துட்டு A1 சூப்பராக இருந்தது. இந்த குர்த்தி வந்துட்டு குர்த்தி கிடையாது, நல்லா ஒரு ஃப்ராக் மாதிரி வரும். நல்லா ஃப்ளோ லென்த் வரும். ஃப்ளோ லென்த்துக்கு நம்ம பாதம் இருக்கு இல்லையா, பாதத்துக்கு ஒரு இன்ச் ஸ்லீவ். என்னன்னா இங்கே மட்டும் கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்களே ஒரு மாதிரி பிடிக்குது, அவ்வளோதான். மற்றபடி குர்த்தி இந்த ஃப்ராக் வந்துட்டு A1 சூப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஜார்ஜெட்டு உள்ள ஃபுல்லாக நமக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஸ்லீவில் மட்டும் லைனிங் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வீநெக் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு மீஷோவில் இப்போ ரீசெண்டாக எடுத்தது 1 மந்த் என்னமோ தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து. இந்த ரீசெண்டாக எடுத்தது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வாஷ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இன்னும் நான் இன்ஸ்டாகிராம் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீஷோவில் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த நைட் ட்ரெஸ் இது வந்துட்டு நம்ம ஒரு செட் எடுக்க முடியாது, 2 செட்டை தான் எடுக்க முடியும். ஒரு செட் வந்துட்டு பாப்பா ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இது செகண்ட் செட். இது இந்த ஜெர்சி மாடல் சொல்லுவாங்க இல்லையா, ஜெர்சி கிளாத், அந்த கிளாத்தை வந்து இந்த நைட் சுட்டுருக்கேன். பிங்க்கில் ஸ்ட்ராபெரி இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த 3 டாப், இன்னொரு டாப் வரும், அது எங்கே போச்சுனே தெரியல. இப்போதைக்கு 3 தான் இருக்குது. இந்த 4 டாப்புமே நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் CO கலெக்ஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருந்தேன். A1 எல்லாமே A1 பிராண்ட் குர்த்தி இவ்வளோ கம்மி ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிங்கே ஆகாதுங்க. இப்போ நம்ம மீஷோவில் பார்த்து வந்துட்டு ஸ்ட்ரிங்க் ஆகுமா, இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கே ஆகாது. நான் வந்துட்டு அது தெரியாமல் XXL எடுத்தேன். XXL எடுத்து இங்கே பாருங்கள், இந்த பின்னாடி டாட்டு சைடில் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்து நிறைய பேர் கேட்டீங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. CO கலெக்ஷன்ஸ் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் டேக் பண்ண நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக வீட்டில் போட்ட மாதிரி குர்த்தி எடுக்கிறீங்க அப்படின்னா 4 வந்துட்டு 1000 ருபீஸில் வரும். இதுவே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இருக்க மாதிரி எடுத்தீங்கன்னா 3 குர்த்தி 1000 ருபீஸ்க்கு வரும். பட் எல்லாமே ஒர்த்து தான். இது பாருங்கள், ஆஃபீஸ் ஒர்க், காலேஜ் ஒர்க்லாம் நம்ம வந்துட்டு அழகாக போட்டுக்கலாம். லெகின் கூட இதை வந்துட்டு பேரப் பண்ணிக்கலாம். சைடு வந்துட்டு நமக்கு ஓப்பன் டைப் வரும். ஸோ இந்த குர்த்தி ஒன்று எடுத்திருந்தேன். இப்போ நான் காட்டுற இந்த 4 பீஸ் வரும். 4 பீஸுமே வந்துட்டு 1000 ருபீஸ் தான். மெஜந்தா கலரில். ஹேண்ட் வந்துட்டு 3/4, எல்லாமே 3/4 ஸ்லீவ் தான். நமக்கு ஹேண்ட் வந்துட்டு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கலாம். எல்லாமே சைடு ஓப்பன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக நைட்டியே தான் போட்டுருப்போமா, நைட்டியே போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டாப்பு குர்த்திலாம் போடும்போது நம்ம வெயிட் ஏறுறோமா இல்லை இறங்குறோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். நைட்டி வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அதனால் நம்ம பாடி ஷேப் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம குர்த்தியெல்லாம் போடும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுமே கொஞ்சம் க்ரூமிங் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து V-neckல வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே தான் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், மீஷோலாம் வாங்கியிருந்தது. இதோடைய கோடு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு பின்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு என்ன நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம சின்ன லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.